நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல ஒன் டைரக்ஷன் மூவ்மெண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிற மெத்தட்ல ஒரு மெத்தட் வந்து எல்லா ஸ்டாக்குமே கிரீனாகவோ இல்லை ரெட்டாகவோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நிப்டி 50ல உள்ள ஒட்டுமொத்த 50 ஸ்டாக்ல எல்லாமே ரெட்டா இருந்தா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் டைரக்ஷனுக்கு போகும். எல்லாமே கிரீனா இருந்தா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் டைரக்ஷன் போகும். அது எப்படி போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹீட் மேப் அப்படிங்கிறது ஒண்ணு யூஸ் ஆகுது. அந்த ஹீட் மேப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நிப்டில இண்டிசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த நிப்டி இண்டிசஸ் இங்க இருக்கு. அந்த பேஜ் வந்த பிறகு மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிறதுக்கு நேரு கர்சரை கொண்டு போங்க. அதில் இண்டெக்ஸ் மூவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கிரீனாகவும் கொஞ்சம் ரெட்டாகவும் மிடில் கொஞ்சம் வேற வேற கலர்லயும் இருந்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும் அப்படிங்கிறத இந்த 50 ஸ்டாக்கை வச்சு நம்ம முடிவுக்கு வரலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 6 48 2 50 ஸ்டாக். அடுத்தது இது செக்டார். 1 2 3 4 5 6 12 3 15 செக்டார் இருக்கு. இதுதான் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கு. மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமா, அந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வரும்போது இதை வச்சுட்டு நீங்க டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.